ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Cookhousesamayal. வாங்க இன்றைக்கி சுவையான KFC ஸ்டைல் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 kg அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது போல் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலுக்கு எடுத்ததுக்கப்புறம் இதில் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி இதில் சேர்த்துடலாம். ஒரு 4 minutes போல் இது நல்லா எல்லாமே தண்ணியில் டிப் ஆகிற வரையும் பார்த்துக்கலாம். இது அப்படி இருக்கட்டும். இது நல்ல ஒரு பவுலில் 250 ml அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இது காய்ச்சினதாகவும் இருக்கலாம், இல்லை காய்ச்சாததாகவும் இருக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அது இதில் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு, அது இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதற்கு பிறகு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காலிஃப்ளவரை அந்த சுடு தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு இந்த பால் பவுடரில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷியன்ஸ் நமக்கு கிடைக்கிது. இதில் ஹை ஃபைபர் இருக்குது. இது நல்ல ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நமக்கு கிடைக்கிது. வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஹை கொலின் அப்படின்னு சொல்லி ஒரு சக்தியும் கிடைக்கிது. இதனால் பிரெயின் நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, கே, B6, பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சத்துக்களும் கிடைக்கிது. இது ஒரு பெஸ்ட் டயட் ஃபுட்டாகவும் நமக்கு இருக்கும். இது போல் எல்லாத்தையும் பாலில் நம்ம எடுத்து வச்சிடலாம். மீன்வாயில் ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு இதில் சேர்த்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு கார்ன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவையும் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவிற்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், தேவைக்கு ஏற்ப உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாலில் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காலிஃப்ளவர் அதை எடுத்து இந்த மாவில் நம்ம கோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் கோட் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் மாவு படுறது போல் இதை பொறுமையாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம இது போல் கோட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது போல் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம 2 வாட்டி செய்யணும். அப்போ தான் நமக்கு அந்த KFC ஸ்டைல் கிடைக்கும். இந்த பால் இருக்கு இல்லைங்களா, இந்த பால் கொஞ்சோண்டு எடுத்து நம்ம இந்த பவுடரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான், நிறைய இல்லை, மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை பாலில் நனைச்சி திருப்பியும் இந்த பவுடரில் நம்ம இது போல் டபுள் கோட் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா படுறது போல்
எடுத்துக்கலாம். இது போலவே மிச்சம் இருக்கிறதையும் நம்ம வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதெல்லாம் வந்து 2 முறை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கோட்டாக இருக்கிறது உங்களுக்கே தெரிய வரும். இது வந்து இப்போது ஒரு எண்ணெய் வச்சு எண்ணெயில் வந்து நம்ம பொரிச்சிடலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரையும் மிதமான சூட்டில் வந்து வேக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஏன்னா இது நம்ம பெரிய நீளமான பீஸாக கட் பண்ணதுனால வேகிறது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பொறுமையாக வேக வைக்கும்போது நமக்கு வந்து அந்த கிறிஸ்பியான KFC ஸ்டைல் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இது போலவே மிச்சம் இருக்கிறதையும் பொரித்து எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ஒரு சுலபமான மெத்தட். அது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.